ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் கார்டனில் நீங்கள் பார்க்க போகிறது என் வீட்டில் இருக்க சந்தனமுல்லை செடியை தான். ஆல்ரெடி இந்த செடியோட வீடியோ நான் போட்டிருந்தேன். அப்போது அந்த செடி நல்லா பெருசாக இருந்துச்சு. குரங்குங்க பந்தலை உடச்சி விட்டதுனால திரும்ப அதை கட் பண்ணி எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு ஒத்த கொடியாக விட்டுடலாம் அப்படின்னு இந்த மாதிரி நான் கட்டி விட்டுருக்கேன். பட் அதையுமே தழைக்க விடலை குரங்குங்க. திரும்ப இங்கே பாருங்கள், அந்த நுனியை மட்டும் அதுங்களுக்கு கடிச்சு தின்னுடுதுங்க. எல்லா இடத்துலையுமே ஒடிச்சு வச்சு அப்பயுமே மேலே தழைக்க விடலை. பட் அதையும் மீறி சரி ஏதோ வந்துட்டுருக்குது. இதில் இப்போ தான் பாருங்க மொக்கு வச்சுருக்குது, தெரியுதுங்களா? இந்த மொக்கு இன்றைக்கி பூத்துரும். இது நேற்று பூத்த பூ. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லார் வீட்டுக்கு முன்னாடியுமே சந்தனமுல்லை செடி அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ நிறைய பூ பூக்கும். பார்த்துருக்கேன் நான் என் வீட்டில் ஆனால் பூத்துட்டு தாங்க இருந்துச்சு. ஒரு 1/4 முழத்துக்கிட்ட பூக்கள்லாம் பூத்துட்டு தான் இருந்துச்சு. நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ தான் வந்திருக்கு, மொக்கு வச்சு வந்திருக்குது. ஸோ இப்போ நான் இதை இந்த அளவுக்கு விட்டுருக்குறேன். நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குது. எப்படி பூக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல நல்ல பெரிய பந்தல் கட்டியே வச்சுருந்தேன். அது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் போட்டிருப்பேன். பட் இப்போ அந்த பந்தலையும் குரங்கு ஒடிச்சு தள்ளிடுச்சு. ஸோ இதை மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுருக்கேன் நான். ஸோ உங்கள் வீட்டில் சந்தனமுல்லை இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.